வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின் வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் இருந்து முக்கியமான தகவல்களை கொண்ட 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரங்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாதாரண திருட்டு நடந்திருந்தால் அது ஒரு பெரிய செய்தியாக இருக்காது. ஆனால் இங்கேயே காணாமல் போயிருப்பது கணினி சாதனங்கள் மட்டுமல்ல, அவற்றில் இருந்ததாக கூறப்படும் முக்கிய தகவல்கள் தான் தற்பொழுது பல கேள்விகளை எழுப்பி வருகின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் இருந்து குறைந்தது 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஹார்ட் டிஸ்குகளில் டெண்டர்கள், பல்வேறு கொள்முதல் விவரங்கள், விசாரணையில் இருந்த கோப்புகள் மற்றும் இரகசிய தகவல்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது வெறும் திருட்டா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஆதார அளிப்பு முயற்சியா என்று சந்தேகம் பலரிடமும் எழுந்துள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி மே 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த நாட்களில் அலுவலகத்தில் வழக்கத்தை விட குறைவான பணியாளர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் சில பிரிவுகளில் முக்கிய கோப்புகள் காணாமல் போனதை அதிகாரிகள் கவனித்துள்ளனர். அதன் பிறகே விரிவான ஆய்வில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹார்ட் டிஸ்குகளில் என்ன இருந்தது? வெளியாகியுள்ள தகவல்களின்படி டெண்டர் ஆவணங்கள், நிலக்கரி கொள்முதல் பதிவுகள், பல்வேறு உபகரணங்கள் வாங்கிய விவரங்கள், விசாரணையில் இருந்த கோப்புகள், நிர்வாக தொடர்பான தகவல்கள் ஆகியவை இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. திருட்டு நடந்ததாக கூறப்படும் பகுதிகளில் இருந்த பல சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே அகற்றப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் அந்த கேமராக்கள் ஏன் அகற்றப்பட்டன? மீண்டும் பொருத்தப்படாதது ஏன்? இத்தனை முக்கியமான அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் பலவீனமாக இருந்தன என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த திருட்டு ஊழல் தொடர்பான ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்றும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட புகாரில் குறைவான எண்ணிக்கையே குறிப்பிட்டுள்ளதாகவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கான பதில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு வருகின்றன. சிலர் இது சாதாரண திருட்டு என்கிறார்கள். மற்ற சிலர் முக்கிய ஆதாரங்களை அளிக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்று சந்தேகம் தெரிவிக்கின்றன. உண்மை என்ன என்பது விசாரணையின் முடிவில்தான் தெரிய வரும். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையும் மின்வாரியத்தின் உள்பிரிவுகளும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை கண்டுபிடிக்க சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அரசு துறையிலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. ஏனென்றால் அதில் இருந்த தரவுகள் அரசின் நிர்வாகத்துக்கும் விசாரணைகளுக்கும் முக்கியமானதாக இருக்கலாம். அதனால் இது ஒரு சாதாரண திருட்டு சம்பவமாக பார்க்கப்படாமல் தரவு பாதுகாப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த பெரிய விவாதமாக மாறியுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்திலிருந்து காணாமல் போனதாக கூறப்படும் 18 ஹார்ட் டிஸ்குகள் தற்போது எங்கே இருக்கின்றன? அவற்றை எடுத்துச் சென்றது யார்? அதில் இருந்த தகவல்கள் பாதுகாப்பாக உள்ளனவா? இது ஒரு சாதாரண திருட்டா அல்லது வேறு ஏதேனும் பெரிய பின்னணி உள்ளதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டுமென்றால் நடைபெற்று வரும் விசாரணையின் முடிவை காத்திருக்க வேண்டியது சூழ்நிலை உருவாகி உள்ளது. அதுவரை இந்த விவகாரம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான செய்திகளில் ஒன்றாக தொடரும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம கிரீன் ஓசன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.